வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். சுந்தரகாண்டம் பகுதி 30. கடல் தாவு படலம். சீர்மை மிகு காண்டமாம் இச்சுந்தர காண்டம் சுந்தரனின் சாகசங்கள் சொல்லிச் செல்லும். வில்லெடுத்து போராடி தென் தீவை வெற்றி கண்ட வீரனையே பரம்பொருளாய் தொழுது செல்லும். சுந்தரன் அழகு அம்சங்கள் நிரம்ப பெற்றவர் என்று போற்றப்படும் வாயுபுத்திரன் அனுமன். காவிய தலைவனாம் ராமனையே இக்காண்டத்தின் பரம்பொருளாக்கி கடவுள் வாழ்த்தை பாடுகின்றார் கம்பர். அனுமன் துறக்க நாடு காண்டல். அனுமன் இலங்கையை கண்டு ஆரவாரித்தல். பேருரு கொண்ட அனுமன் வான்வெளி பறந்தான். நீரிடை மாநகர் பார்த்ததும் பிரமித்தான். கொற்றம் வாயிலும் கோட்டை சுவரும் சுற்றுப்புறமும் பார்த்தவன் ஆர்த்தான். அனுமன் தாளால் அழுந்திய மகேந்திர மலையில் நிகழ்ந்தவை. நின்றான் மகேந்திர குன்றின் உச்சியில். நொறுங்கிய குன்றோ நெறிந்தது அதிர்ச்சியில். அது கடலிலிட்ட உருமத்தாய் சுழன்றது கண்டு தேவரும் முனிவரும் கூடினர் உழன்று. வித்தக வாழ்க, வென்றிடச் செல்க என கொத்து மலர்களால் சுண்ணம் சந்தனத்தால் முத்து மணிகளால் தேவர்கள் வாழ்த்தினர். விரைந்தனன் காற்றின் நன்மகன் காலம் தாழ்த்திலன். சுண்ணம் வண்ணப்பொடி. அவனெடுத்த பேருருவின் உயர்ச்சியும் அவன் அழுத்திய மேருவின் தாழ்ச்சியும் இலங்கை அடையினும் ஒடுங்காது என்றெண்ணி மலைத்து போயினர் முனிவரும் தேவரும். அவனோ வாலினை ஆட்டினான், காலினை நீட்டினான், வைரத் தோளினை பரத்தினான், மார்பினை உயர்த்தினான், கழுத்தினை உள்ளிழுத்து காற்றாய் வேகம் கூட்டி குன்றி நின்று எழும்பியே விண்ணில் விரைந்தான். அனுமன் வேகத்தால் நிகழ்ந்தவை. பிளவுண்ட கடல் நீரில் பாம்புகள் மிதந்தனவாம். கலைகின்ற அலை மீதில் மகர மீன்கள் நெளிந்தனவாம். தள்ளுகின்ற தண்ணீரில் தென் இலங்கை தெரிந்ததுவாம். துள்ளுகின்ற ஓசையினால் தள்ளாட்டம் கண்டதுவாம். குன்றுகளும் மரங்களும் அவற்றோடு களிறுகளும் பல்லுயிர்கள் பலவுமாய் நாயகனாம் காகுந்தன் பணி இஃதென நகர் நோக்கி கரம் தூக்கி நகர்ந்தனவாம். மைனாக மலையின் தோற்றம். விரைந்து பறந்த அனுமனுக்கெதிரினில் குன்றொன்று மேலெழும்பி வந்து நின்றது. விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக்கிய அம்மலையை உதைத்து தள்ளினன். அது உருண்டோடியது தலைகீழாய். நிலை குலைந்த அம்மைனாக மலை வலிப்பட்டது. மனத்தில் துயருற்றது. அனுமனே, இச்சொல்லை கேட்டுச் செல் என மானுடனாய் உருக்கொண்டு முன் நின்றது. பின் சொன்னது, முன்பொரு நாள் சிறகுகள் பெற்றிருந்த மலைகளெல்லாம் ஊறு விளைவித்தன இடம் பெயர்ந்ததினால். சினந்த இந்திரன் சிறகுகளை அறிந்தான். அவ்வமயம் கடலினுள் இட்டென்னை காத்தனன் உன் தகப்பன்தான். அன்னாரின் அருமைந்தன் நீ, அதனால் உன் மீது அன்பு கொண்டேன் இந்நடுக்கடலில். என்னாலே செய்யத்தக்க செயலாக எந்தன் பொன்னான சிகரத்தில் இளைப்பாரிச் செல். என்ன நுகர்ந்திட்டேன் உந்தன் அன்புடைமையை, உணர்ந்திட்டேன் இதற்கு மேல் ஈவது ஏதுமில்லை. ஆனால் அமர்ந்திடேன் ராமன் பால் கொண்ட காதலினால். சோர்வடையேன் அவனானை முடியாததால். விரைவாய் மாநகர் இலங்கையுள் நுழைவேன். கருத்தாய் கடமையை முடித்ததும் மீள்வேன். பின் விருப்பாய் நீ தரும் விருந்தினை ஏற்பேன். பொறுப்பாய் அதுவரை பொறுமையுடன் நீ. புறப்பட்டான். சுரசை தோன்றுதல். சுரசை தக்கனின் மகளும் காசிபர் மனைவியும் ஆவாள்.
இவள் தூய மனமுடைய மாது. அனுமனுடைய பிரயாணத்தில் உண்டான இரண்டாவது இடையூறு இவள். உலகையும் சூழ்ந்திருக்கும் காரிருள் விலக்கிட மேகத்துள் பறந்தான் வாயுவின் மைந்தன். அவனின் வலிமை இன்னதென்று விளக்கிடு நீ என வானவர் சுரசையை அனுப்பினராம். உடனே யமனும் மஞ்சிடும் என் பசிப்பிணிக்கு உரிய உணவாக நீயாக வந்தனையோ, என் வாயினுள் புகுதலன்றி வழியே இல்லை என்றபடி அரக்கி உருக்கொண்ட சுரசை அவனெதிர் வந்தனள். பசி தீர என்னை புசிக்க வந்த பெண்ணே, இன்று விசையாக உள்ளேன் ராமனின் ஏவலுக்கு. சரியாக அதை முடித்த பின்னானே இசைவேன் உன் பசியினுக்கிலக்காக. கூறிய அறிவாளன் மேல் கோபத்தை காட்டினாள். உன்னுடல் தின்றுதான் என் பசி தீர்வேன் என அண்டம் நுழகினும் நிரம்பா பெருவாய் திறந்தாள். நீண்டானவன் நெடுதாகி பேருரு கொண்டான். பின் நொடிப்பொழுதில் நெட்டுரு சுருக்கி அவள் நீள்வாய் புகுந்தான். மூச்சு விடுமுன் மீண்டு விட்டான். பார்த்த உலகோர் ஆர்த்தனர் மகிழ்ந்தனர். ஆண்டான் இவனென விண்ணோர் புகழ்ந்தனர். தன்னொரு கொண்டாள் சுரசையும் உன்னால் முடியா செயல் உண்டோ என அன்பாய் அன்னை போல் வினவி நின்றாள். ஆசி கூறி புறப்பட்டான் அஞ்சனை மைந்தன். கீதங்கள் இசைத்தனராம் கிண்ணரர். கீதத்தின் பேதங்கள் இயம்பினராம் பேதையர். வேதங்கள் பாடினராம் அந்தணத் தலைவர். நாதமொடு வீசியதாம் நல்லிளம் தென்றல். கிண்ணரர் இந்து தொன்மவியலின்படி இடுப்புக்கு கீழ் பறவை உருவமும் இடுப்பிற்கு மேல் மனித உருவமும் கொண்ட ஆண் மற்றும் பெண் பாலினத்தவர்கள். ஆடற் கலையில் வல்ல ஒருவகை தேவ ஜாதியினர். பேதையர் பெண்டிர். கீதத்திலுள்ள வகைகளை பாடினர் பெண்டிர். அங்கார தாரை. கடல் தாவுங்கால் எதிர்ப்பட்டது மூன்றாவது தடை. அது கடலினிடை எழுந்த கடலான அங்கார தாரை. ஆலகால விடமாம் தணலின் கொழுந்தாம் அவள் என்னை கடந்து செல்வார் யார் என கடிந்தாள். அங்கார தாரை இப்பெயர் கொண்ட ஓர் அரக்கி. அவள் ஒரு சாயாகிராகி, அதாவது நிழலை பிடிப்பவள். நிழல் பற்றி என ஈர்த்த அரக்கியே, உரைத்தீ நீ யாரென அனுமன் வினவ, அரிதே உனையான் உண்பது ஒழித்தல் என வழி அடைத்தாள் அவள் தன் நீள்வாய் பிளந்தே. திறந்த வாய்வழி விரைந்தவன் புகுந்ததும் தரும தேவதையே வியந்து அயர்ந்தது. இறந்தனோ என தேவர்கள் வருந்தினர். அவனோ பிறந்தான் என வயிறு கிழித்து வெளிப்பெயர்ந்தான். கல்வாய் அரக்கி வாய்விட்டு கதறினாள். குடல்குள் அனுமனோ பறந்தபடி விரைந்தான். சாகாவரத் தலைவரில் திலகமன்னான் வால் கொண்ட காற்றாடி போல் வானத்தில் மிதந்தான். சாகாவரத் தலைவரில் திலகமன்னான் சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவிகளுள் சிறந்தவனான அனுமன். இளமை பருவத்தில் பிரம்மனால் சாகா வரம் பெற்றவன் அனுமன். தேவர்கள் ஆர்ப்பரிக்க, அசுரர்கள் வியர்த்திருக்க, பிரம்மன் வியந்திருக்க மடிந்தாள் அங்கார தாரை. மேருமலை தாழ பேருருவம் கொண்டபடி விரைந்தான் மாருதி ராமநாமம் ஜபித்தபடி. பவழமலையில் பாய்தல். ஆகாயத்தின் அண்மையில் பறக்கையில் காவல் மதிலையும் கோட்டை சுவற்றையும் பூமியின் பரப்பிலே பார்த்ததும் வியந்தான். உடன் பவழமால் மலை சூழ் சோலைக்குள் புகுந்தான். புயலொடு பொதிந்த பெருங்காற்று மோதிட சாய்ந்திடும் கலனாய் அம்மலை தகர்ந்திட வானொத்த அழகுடைய லங்காபுரியின் வதனத்தை அங்கிருந்து நேரே பார்த்தான். இந்நகரை பொன்னகராம் அமராவதிக்கு நிகரென்பார். அல்ல அல்ல,
அண்டம் ஆண்டிடும் ராவணனோ இங்கிருந்தபடி ஆட்சி செய்வதால் இந்நகர் பொன்னகரினும் சிறந்த நன்னகர் போலும் என்றான். ஊர் தேடு படலம். வீதிகளின் நீட்சியையும் மாட்சியையும், மாடங்களின் உயர்ச்சியையும் காட்சியையும், மாளிகையின் ஆட்சியையும் நேர்த்தியையும் மலைப்புடனும் பிரமிப்புடனும் அவன் பார்த்தான். அங்கே செந்நிற கூந்தலும் கரிய நிறமும் கொண்ட அரக்கியர்க்கு பணிப்பெண்கள் தேவமாந்தர். குற்றேவல் புரிபவரோ தேவர்கள். எளிதாய் வாய்ப்பனவா இவை? தவப் பெருமையன்றோ இந்நிலை? ராவணன் செய்திட்டமா தவத்தால்தான் திருமால் சிவபிரான் தவிர்த்து ஏனைய தேவர்கள் அனைவரும் ஏவலராயினர். அம்மாதவ முயற்சியை மலர்ச்சியாய் நோக்கினான். இச்சிற்றூரை வடிவமைத்த தெய்வத்தச்சன் நற்றிறமை கண்டு மெச்சி வியப்பதா? அன்றித் தவம் புரிந்து உடல் வருத்தி லங்கேசன் தனியனாய் சேகரித்த பெருமை என திகைப்பதா? தெய்வத்தச்சனின் பெயர் விசுவகர்மன். அந்நகரில் பாட்டு பாடுவார் பலர், ஆட்டம் ஆடுவார் பலர், ஸ்ருதி கூட்டுவார் பலர், மத்தளம் கொட்டுவார் பலர், போட்டி போடுவார் பலர், வீணை மீட்டுவார் பலர். ஆனால் வாட்டமாய் வருந்துவோர் எவருமே கிட்டவில்லை. அரக்கர்கள் உருவ அளவிலே மிக பெரியர், வீரமோ கணக்கொன்றும் இலர். வரத்தன்மை அளவற்றோர், அறிய ஒண்ணா சூழ்ச்சி கற்றோர். வீரக் கழலுடை கால்களும் வேலுடை கைகளும் கனல் கக்கும் கண்களும் கொண்டிருந்த அரக்கர்கள் நடமாட இவ்வண்டம் இடம் கொடுத்ததும் மிகுதியினால் கிழிபடாதிருப்பதும் வியப்பென்றான். விற்படை பெரிதென்பேனோ, வேற்படை மிகுமென்பேனோ, மற்படை உளதென்பேனோ, வாட்படை மலிவென்பேனோ, படைக்கலன் தொகை பற்றி பின்னாளில் நாயகர்க்கு உரைத்திடும் நன்னாளில் வியந்தான் ராமதாசன். கதிரவன் மறைதலும் இருள் பரவலும். பவழமலை இருந்தபடி நின்றிருந்தால் காவலரக்கர் வந்திடலாம் என்றெண்ணி தன் உரு சுருக்கி குன்றிடையே அனுமன் நகர்கையில் கதிரவனும் கடல் கலந்து மறையலானான். அனுமன் இலங்கையுள்ளே புக எண்ணுதல். கருங்கடல் கடந்திட்டாலும் இந்நகர்காவல் பெருங்கடல் கடப்பது அரிதே. ஆயினும் அருங்கடனை எம்பிரானுக்கு ஆற்றுதலே பெரும் பணி என்று உணர்ந்தான் அனுமனும். வலியவர்க்கு அழகன்று வாயில் வழி உட்புகுதல். அதனால் மதில் தாவி கடந்து சென்று மாநகர் புக முடிவு செய்தான். இத்துடன் பகுதி 30 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 31 தொடர்ந்து வரும்.